நீங்கள் எங்கே தொட்டால் எங்கே லைட் எரியுமே தெரியாது. கிட்டத்தட்ட அதுபோல் வந்து நீங்கள் செந்தில் பாலாஜி தலையை தொட்டாக்கா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உதயநிதி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முத்துச்சாமிக்கு முன்னாடி ஒரு யார் பார்த்தா அதுக்கு முன்னாடி இடப்பட்ட காலத்தில் ஒரு ஆள். கிட்டத்தட்ட இவர்கள் எந்தெந்த இடத்துலலாம் போய் கடைசியில் வந்து திமுக தலைமையில் வந்து பல்பெறிகிற அளவுக்கு சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது இது ஒட்டுமொத்தமாக அந்த இவர்களுடைய குடும்பி அங்கே அமித்ஷா கையில் இருக்கும் பொழுது இந்த தொடர்பாக அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த செயல்பாடு என்பது நிச்சயமாக முதல் பிரச்சனை யாருக்குனாக்கா உதயநிதிக்கு தான் வருகிறாங்க. இதில் தொடர்ந்து நீங்கள் வந்து இதோட முடியாது. இதில் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபாய் அந்த முறைகட்டு இருக்கு இல்லையா, இப்போ 20 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு இல்லையா. இந்த பணம் சட்டவிரோதமாக எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது, யாருக்கெல்லாம் போயிருக்கு, எந்தெந்த குடும்பத்தில் சார்ந்த நபர்களுக்கு போயிருக்கு, இதை கொண்டு போய் எங்கே முதலீடு செய்திருக்கிறார்கள். இதுக்கு தான் வந்து ஒரு கோடு வேர்டு சொல்கிறாங்க தம்பி, குருவி அமெரிக்கா அப்படின்றாங்க. இதுதான் கோடு வேர்டு. நீட்டை ஒழித்தே தீர்வேன் உதயநிதி, உதயநிதியை ஒழித்தே தீர்வேன் அமித்ஷா, திமுகவை ஒழித்தே தீர்வேன் டிவிக்கு, ஒட்டுமொத்த திமுக கூடாரத்தையும் ஒழித்தே தீர்வேன் பாஜக அதிமுக கூட்டணி, இவர்கள் எல்லோரையும் நான் எதிர்த்து இவர்களையே ஒழித்து விடுவேன் அப்படின்னு சொல்றது என்டிகே. புரிஞ்சுங்களா? இது எந்த மாதிரியான ஒரு அரசியல் நகர்வு போகுதுன்னு. ஆனால் யார் ஒழிப்பதற்கு இங்கே சாத்தியம்னாக்கா இந்த முறை உதயநிதி அவர்களுக்கு வைக்கப்பட்ட செக் என்பது கிட்டத்தட்ட நீங்கள் நீட்டை கொடுத்தோ சனாதனம் குறித்தோ இனிமேட்டு வந்து நீங்கள் வந்து எங்கேயாவது வாய் திறப்பனாக்க எடுபடாது. நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் சனாதனத்தை குறித்து பேசணும் பார்ப்போம். நான் கடைசி வரைக்கும் பேசுவேன்னு சொன்னீங்கல்ல, உங்கள் கட்சியில் உள்ளவன் எவ்வளவு ஆபாசமாக ஒரு விஷயத்தை பேசி வச்சுருக்கான். சைவ வைணவத்தை குறித்து பாலியலோடு வந்து ஒப்பிட்டு பேசக்கூடிய அந்த வார்த்தை உனக்கு எந்திரிச்சு நடக்கவே வக்கில்ல. உனக்கு இந்த கதையெல்லாம் தேவையாக்க நிச்சயமாக சொல்கிறேன், உதயநிதி அவர்கள் நீ தலையில் நின்று தண்ணி குடி, நீட்டை ஒழிச்சிருவோன்னு சொல்லி. நீ வந்து உங்கள் அப்பா இருக்கிறாரு, உங்கள் தாத்தா இருக்கிறாரு, எங்களுக்கு அவ்வளோ பெரிய படமெல்லாம் இருக்குது, நாங்கள் வந்து எந்த தப்பை வேணால் செஞ்சுட்டு மோடி காலில் விழுந்தலாம், அமித்ஷா காலில் விழுந்தலாம், நாங்கள் மறுபடியும் வந்து ஆட்சியில் உட்காந்துருவோம், 200 தான் எங்களுக்கு இலக்கு, நீ என்ன வேணாலும் பேசிப்பார். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்காங்க. அமைச்சரவை கூட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பல தீர்மானங்கள், மாநில சுயாட்சி தொடர்பா பல தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டு இருக்கு. இன்னைக்கு அமைச்சரவை தொடங்கிய சில நிமிடங்கள்லேயே அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் நிறைய பேர் சொல்லப்போனால் மொத்தமாகவே வெளியேறிட்டாங்க. வெளியேறும்போது சொன்ன ஒரு காரணம் வந்து 3 அமைச்சர்கள், செந்தில் பாலாஜி, KN நேரு, பொன்முடி, 3 அமைச்சர்கள் மேலே நாங்கள் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் கொண்டு வந்தோம். அதில் சபாநாயகர் அவர்கள் வந்து எந்த விதமான உடன்பாடு கருத்து எதுவுமே வந்து தெரிவிக்கலை. அதெல்லாம் நாங்கள் வெளியேறிட்டோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறதுக்கு திமுகவினர் செவி சாய்க்கவில்லை அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பார்க்குறது, அது தொடர்பான கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சார். இல்லை, முதல்ல யார் தலைமையில் வெளியில் வந்தாங்களே சொல்லலை நீங்கள். அதனால் வந்து உங்களுக்கே எடப்பாடி மீது நம்பிக்கை இல்லைன்றது தெரியுது எனக்கு. அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே அதான் எடப்பாடி தலைமையில் சொல்ல முடியல பார்த்தீங்களா இன்றைக்கி சூழலில். அப்படி தான் போயிட்டு இருக்கு. யதார்த்தமான உண்மை வந்து, ஏன்னா யார் தலைமைன்றதே வந்து பிஜேபி தான் இப்போ டிசைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட எடப்பாடி தலைமையில் தான்றதை சொல்கிற ஒரு ஒரு நெருடல் ஏற்படுகிறது. ஆனால் அவர்கள் வைத்த கோரிக்கை என்பது மிக நியாயமான கோரிக்கை. இதில் என்னன்னாக்கா, பேய்க்கும் சண்டை ஊரை வேடிக்கை பார்க்குதுன்னு வாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இப்போது அதிமுக எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பு என்பது முழுக்க திமுக செய்யக்கூடிய இந்த அராஜக போக்கு. அதை தாண்டி 3 அமைச்சர்கள் மீது அவர்கள் சொன்னது மிக முக்கியமான, எல்லாருமே ஊழல் பட்டியலில் சம்மந்தப்பட்ட நபராக இருக்கிறார். யார்? பொன்முடி அவர்கள், KN நேரு அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள். இந்த 3 துறையுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சென்சிட்டிவான அவங்க கையாண்டிருக்க விஷயம். 3 பேருமே வந்து குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அமலாக்கத்துறை சொல்லியிருக்கு. 2 பேர் வந்து நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட நபர்களாக இருக்கிறார்கள். இப்போ ஜாமீனில் வெளியே வந்து சுற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நபர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும், இவர்கள் எதற்காக அமைச்சராக தொடர வேண்டும் என்பது ஒவ்வொரு சாதாரண மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் பொன்முடி அவர்கள் வந்து குற்றவாளின்னு தெரிஞ்சிடுச்சு. அவர் வந்து நீதிமன்றத்தில் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னார், வயது முதிர்வு இருக்குது, என்னால் வந்து முடியலன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஒரு மதவாத பிரிவினவாத ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்கள். இதை வந்து பிஜேபி கூட இந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே செய்யறதுக்கு இது வரைக்கும் முடியல. ஆனால் நீ வைணவம் சமயன்றதை கொண்டு போய் வந்து நின்னா படுத்தா அப்படின்ற மாதிரி விஷயத்த கூட கனெக்ட் பண்ணி நீ பேசணும் பொழுது எதற்காக இந்த ஆளுமையில் சேர்த்து வாரி அடித்தாங்க, அடுத்து செருப்பு வாரி அடிப்பாங்கன்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு இப்போ புரியுதா? நீங்கள் ஒரு பல கோடி நபர்களால் வந்து நம்பப்படுகிற வழிபடக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து எப்பயுமே வந்து தொடக்கூடாது. ஆனால் திமுக காலங்காலமாக இவர்கள் செய்வதே பார்த்திங்கனாக்கா அநாகரிகமான பேச்சு, ஆபாச பேச்சு, குறிப்பாக வந்து சாதியை வைத்து சமூக பிளவை ஏற்படுத்துவது, கலவரம் செய்வது, வன்முறை செய்வதை கலைஞர்லேருந்து செய்திருக்கான்றதை அப்பாவே வந்து சாட்சியாக வந்து பல இடத்துல ஏற்கனவே பேசியிருக்கிறார் பொழுது, இவர் வந்து SC
ஓசி எனக்கா ஓட்டு போட்டு கீழ்ச்ச பேசியிருக்காரு, ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? இப்படி தான் பேப்பரை தூக்கி முகத்தில் எறிகிறது. இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணுறது, தற்கொலைத்தனமாக பேசக்கூடிய இந்த நபர் இவர் எதற்காக தொடர வேண்டும்ன்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, செந்தில் பாலாஜி உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா டாஸ்மார்க்கில் எவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்குன்ற அமலாக்கத்துறை சொல்லியிருக்க விஷயமா இருக்கட்டும், அதை தாண்டி வந்து மின்சாரத்துறையில் எவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பு, ஒரு ஊழல், ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதை தாண்டி வந்து ஓட்டுக்கு வந்து மக்களை, ஆடு மாடுகளை பட்டியல் அடைப்பது போல் அடைப்பது, இவர் என்ன மாதிரியான வேலை செய்கிறான் பொழுது இவர் எதற்காக அமைச்சராக தொடர வேண்டும் என்பது நீதிமன்றமே கேள்வி எழுப்பியிருக்கு. ஸோ அதையும் முன்னெடுத்திருக்கார். இப்போ KN நேரு நமக்கு சொல்லவே தேவையில்லை. அண்ணன் வந்து ரொம்ப எளிய குடும்பம், இந்தியாவிலே யாரும் இல்லாத காரெல்லாம் வாங்கி வச்சுட்டு எல்லா அழிச்சாட்டியமும் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னும் போது உங்களுக்கு அவரை தொடர்ந்து அவன் மகனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய சகோதரர், இது போன்ற நபர்கள் தொடர்ச்சியாக பல வேலைகள் செய்யும் பொழுது இதற்கு கவனத்தை ஈர்த்து இதன் மூலமாக ஒரு தீர்வு எட்டப்படணும் பொழுது அதுக்கு திமுகவோ சபாநாயகரோ அதுக்கு வந்து ஒத்து வரலன்னும் பொழுது இன்றைக்கு எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் மொத்தமாக வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். ஆக இவர்கள் 2 பேரும் சரிசமமாக இந்த மாதிரி சட்டப்பேரவையில் மோதிக்கொள்றதுல ஒரு மக்களுக்கு ஒரு புரிதலும் தெளிவும் ஏற்படும். இப்போது கவுண்டமணியும் செந்திலும் ஒரு படத்தில் மாறி திட்டிப்பாங்க தெரியுமா? நான் ஒரு மொல்ல மாதிரி, நான் ஒரு முடிச்ச வைக்கி அப்படின்ற மாதிரி பேசும்போது வடிவேல் சொல்லுவாப்புல, மாறி 2 பேரும் உண்மையை சொல்கிறாங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அதே போல் இவர்கள் 2 பேரும் பேசக்கூடிய, அடித்துக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். எவ்வளவு ஊழல் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு விஷயத்தை மறைத்திருக்கிறார்கள், எவ்வளவு ஆபாசமான செய்திகள் செய்திருக்கிறார்கள், இவர்கள் நம் நாட்டிற்கு மீண்டும் தேவையா, இவர்கள் எங்கே இருக்கணும் அப்படின்றது. இவர்கள் அமைச்சரவை எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் ஜூன் அல்லது ஜூலை மாதத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சட்டமன்றம் இருக்கு இல்லையா, அது வந்து ஜெயிலில் தான் நடக்கும். கிட்டத்தட்ட அவ்வளோ பேரை வந்து கைது செய்வதற்கான நடவடிக்கை, அதற்கான எல்லா முகாந்தரத்தையும் ஏற்பாடு செய்து விட்டார்கள்ன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஓகே, இந்த டாஸ்மார்க் விஷயத்தில் வந்து FIR தாக்கல் செய்யப்படணும் அப்படின்ட்டு வந்து சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையும் இன்னொரு பக்கம் வந்து EDயும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது? அமலாக்கத்துறை ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து இப்போ முன்னெடுத்துருக்கு. நீதிமன்றம் மூலமாக நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, FIR அந்த டாஸ்மார்க் துறையில் அந்த முறைகேடு நடந்த விஷயத்தோடைய FIR வந்து தாக்கல் செய்யுங்கள். முதல் அறிக்கை நீங்கள் கொடுக்கும் பொழுது இது எந்த மாதிரியான வடிவத்திற்கு கொண்டு போக வேண்டும், அடுத்த கட்டத்தை நகர்த்தின்றதை இப்போ எடுத்துருக்கிறாங்க. ஸோ இதில் முழுக்க இந்த நல்ல டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக்கல். நீங்கள் எங்கே தொட்டால் எங்கே லைட் எரியும்னே தெரியாது. கிட்டத்தட்ட அதுபோல் வந்து நீங்கள் செந்தில் பாலாஜி தலையை தொட்டாக்கா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உதயநிதி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முத்துச்சாமிக்கு முன்னாடி ஒரு யார் பார்த்தா அதுக்கு முன்னாடி இடப்பட்ட காலத்துலன்னு ஒரு ஆள். கிட்டத்தட்ட இவர்கள் எந்தெந்த இடத்துலலாம் போய் கடைசியில் வந்து திமுக தலைமையில் வந்து பல்பெறிகிற அளவுக்கு சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கணும் பொழுது இது சாதாரணமாக கடந்து போகிற மாதிரி தெரியல. நீங்கள் அரசியலில் கூர்ந்து கவனிங்க. ஒரு வருஷத்திற்கு முன்னாடியே ஒரு கூட்டணியை வந்து இன்றைக்கி பிஜேபி அதிமுக தலைமையில் அனௌன்ஸ் பண்ணது, அதுக்கு எடப்பாடியும் மௌனமாக செல்கிறார்னாக்கா எவ்வளவு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கும். அதை தாண்டி வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்து எவ்வளோ வேணால் ஒரு ஆள் பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போ விஜய்க்கெலாம் நீங்கள் எல்லா கட்சியும் சேர்ந்து கிட்டத்தட்ட 20 கட்சியும் சேர்ந்து அடிக்கிறீங்க, அந்த ஆள் கம்முன்னு தான் இருக்கிறாருன்னா காரணம் என்னன்னாக்கா அங்கே வந்து பெரிய கனிம வள ஊழலோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது, அதிகாரத்தில் இல்லை, இப்போ தான் வரப்போகிறாங்க நம்மளுது. ஆனால் இவர்கள் எல்லோரும் அதிகாரத்திலிருந்து தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து பல ஆயிரம் கோடி முறைகேடு செஞ்சனால இது ஒட்டுமொத்தமாக அந்த இவர்களுடைய குடும்பி அங்கே அமித்ஷா கையில் இருக்கும் பொழுது இந்த தொடர்பாக அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த செயல்பாடு என்பது நிச்சயமாக முதல் பிரச்சனை யாருக்குனாக்கா உதயநிதிக்கு தான் வருன்றாங்க. உதயநிதியில் ஆரம்பித்து சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5 பேரை வந்து ரவுண்டப் பண்ணுவாங்கன்னும் பொழுது அது உதயநிதியோட நண்பராக இருக்க காரணத்தினால வந்து பல விஷயத்தில் அவரை கூட்டுற காரணத்துக்காக அன்பில் மகேஷ், இந்த பக்கம் முத்துச்சாமி, செந்தில் பாலாஜி, ஸ்டாலின், இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் சம்மந்தப்பட்ட IAS அதிகாரிகள். அதுதான் கூடுதல் சிக்கல். வெறும் அமைச்சரோட போகிறது கிடையாது. அமைச்சரோட போயிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமுதா IAS அவர்கள் வந்து டாஸ்மாக் துறையை சார்ந்து அவர்கள் இருந்து நீங்கள் முத்துச்சாமியோடு வந்து பேட்டி கொடுத்த காணொலிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? டெட்ரா பேக் கொண்டு வருவதற்காக ஒரு முன்னெடுப்பு எடுக்க பொழுது இந்த மாதிரியான விஷயம் போகுது. அப்போது இது சம்பந்தமாக பல IAS அதிகாரிகளும் சிக்குவார்கள். அதைத் தொடர்ந்து அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகள் சிக்குவார்கள்னும் பொழுது இதில் தொடர்ந்து நீங்கள் வந்து இதோடு முடியாது. இதில் தான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா அந்த முறைகேட்டு இருக்கு இல்லையா, இப்போ 20 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு இல்லையா, இந்த பணம் சட்டவிரோதமாக எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது, யாருக்கெல்லாம் போயிருக்கு, எந்தெந்த குடும்பத்தில் சார்ந்த நபர்களுக்கு போயிருக்கு, இதை கொண்டு போய் எங்கே முதலீடு செய்திருக்கிறார்கள். இதுக்கு தான் வந்து ஒரு கோடு வேர்டு சொல்கிறாங்க தம்பி, குருவி அமெரிக்கா அப்படின்றாங்க. இதுதான் கோடு வேர்டு. இது புரிஞ்சவன் அரசியலில் புரிஞ்சுக்க திமுக காரனுக்கு புரியும். இப்போ நான் சொல்கிற கோடு வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, என்னன்றது அவங்களுக்கு புரியும். இது எங்கே வரைக்கும் போகுதுனாக்கா இங்கே ஆரம்பித்து தமிழ்நாட்டில் ஆரம்பித்து அமெரிக்கா வரைக்கும் விரிவடைந்திருக்கிறது இந்த பணத்தோடைய முதலீடு என்பது. இது சார்ந்து பல இடங்களில் இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் அமலாக்கத்துறை இன்றைக்கு கண்டறிந்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறைன்றதை விட அமித்ஷான்னு தான் சொல்லணும்.
புரியுதுங்களா? அந்த அந்த அமித்ஷா அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புன்றது திமுகவை மௌனிக்க வைக்கும், மண்டிட வைக்கும், இவர்களுடைய சாம்ராஜ்யத்தை உடைத்து சுக்குநூறாக்குவதற்கான எல்லா ஏற்பாடும் செய்திருக்கார்கள் பொழுது இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக யாருக்கு அமையும் தெரியுமா? யாருக்கு? விஜய்க்கு தான். இங்கே அடிக்கிற அடியில் அந்த கூடாரம் காலியாக அத்தனையும் அந்த கூட்டணி ஒன்றுமே இல்லாமல் நாசமாக போய் அந்த கூட்டணியில் இதுக்கு மேலே இருந்து தலகாட்ட முடியாமல் ஆமாம் திமுக ஊழல் செஞ்சுருக்கு, அவளோடு சேர்ந்து பயணிக்க விரும்பவில்லை, எங்களுக்கு இது தெரிய வந்தது, விலகி விட்டோம்னு சொல்லிட்டு அன்றைக்கி எல்லா கட்சியும் பேசி இந்த கூட்டணி கணக்குகள் என்பது மாறக்கூடிய வகையில் போகும். பல பேர் அதிமுகவின் பக்கமும் பல பேர் வந்து விஜய் நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் என்னன்னாக்கா அண்ணன் சீமான் இப்போ ஸ்கோர் பண்ணுவார், அவருக்கு வந்து ஓட் பர்சன்டேஜ் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எங்க இப்பவே ஒரு உறுப்பினர் இருப்பாரா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் வேற நீண்டிகிட்டு இருக்கு. ஒரு உறுப்பினர்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள். ராஜீவ்காந்தி போனவொடனே கட்சி அழிஞ்சு போச்சான்னு, காளியம்மாள் இப்போ இல்லவே இல்லை, கட்சி அழிஞ்சு போச்சான்னு. சாட்டை துரைமுருகன் போகிறதுனால நல்லா புரிஞ்சுக்கோங்க தம்பி, ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சியின் தலைவர் தான் வந்து லேபிள். எப்பயுமே கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எம்ஜிஆர் இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும், அவங்க எல்லாட்டி போனால் தான் கட்சியை ஒன்றும் இல்லாமல் ஆகி போயிடும். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கட்சி நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த கட்சிக்கு இவர் தான் தலைவர் உதாரணம் சொல்லி ஸ்டாலினை மட்டும் சொல்ல முடியாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் கலைஞருக்கு இருந்த ஆளுமை இவர் கிடையாது பொழுது அதை நம்ம எப்படி எடுக்கணும்னாக்கா, சாட்டை துரைமுருகன் இப்போது அவருடைய பதவியை வந்து அவர் எக்ஸ்தலத்திலேருந்து நீக்கியிருக்கிறாரு. அவரே வந்து அவருடைய கட்சியோட பதவியை நீக்கிட்டு வெறும் யூடியூப்ன்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் சாட்டை துரைமுருகன் வேறு பக்கம் ஏதாவது பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி பேசுகிறாங்க. ஏன்னா அவர் செய்த ஒரு சிக்கலான விஷயம் என்னன்னாக்கா, நித்யானந்தா குறித்து அவருடைய சேனலில் லைவ் போட்டது ஒன்று, நயனா நாகேந்திரனை அவர் புகழ்ந்து பேசியது 2. இதுதான் ரொம்ப பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்குது. நீங்கள் வந்து நயனா நாகேந்திரனை அவர் புகழ்ந்து பேசியது எந்த அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்குன்றதை நம்ம எலாபரேட்டாக வந்து பேசுவோம். ஸோ சாட்டை துரைமுருகனை நம்ம விட்டுருவோம் வச்சுங்களா, அவர் வந்து எந்த தளத்தில் பயணிக்கிறான்றதை அவர் முடிவு செய்து கொள்ளட்டுமானால், சீமானுக்கு இதில் வந்து ஓட் பர்சன்டேஜ் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கானா இருக்குது. ஏன்னா சீமான் ரொம்ப திட்டவட்டமாக திரும்ப வந்து எவ்வளவு தான் வந்து பிஜேபியோட நெருக்கம் காட்டினாலும், நயனா நாகேந்திரனை மாமான்னு பேசினாலுமே, ஆனால் யாரோடும் கூட்டணி போக போகிறதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அப்போது அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்த பொழுது அந்த 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 கூட்டணியை விரும்பாத அதிருப்தி ஓட்டுகள்லாம் யாருக்கு போகும்னாக்கா டிவி கேட்கும், ஆப்வியஸ்லி இந்த பக்கம் வரும், சீமானுக்கு ஓட் பர்சன்டேஜ் கூடும். திமுக கூடாரம் முடியும் பொழுது அந்த இருக்கக்கூடிய ஓட் பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஸ்ப்ளிட் ஆகும். அப்படின்னும் பொழுது சீமான் அவர்கள் 8லேருந்து கிட்டத்தட்ட 9 அல்லது 10% போகலாம். அவருடைய நிலைத்தன்மை நிலையாக இருந்து இதற்கு மேல் வந்து தேவையில்லாத சர்ச்சைக்குரிய விஷயங்களை தவிர்த்து கொண்டு அவருடைய பழைய சிந்தனை ஓட்டத்தோடு நம்முடைய கொள்கை எதிரி, நம்முடைய அரசியல் எதிரி திமுக, இந்த மண்ணை காக்க வேண்டும், மொழியை வந்து காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த ஒற்றை நோக்கில் அவர் பயணிக்க ஆரம்பித்தார்னு வச்சுங்களேன், அவருக்கான வெற்றி வாய்ப்பு வந்து ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கும். ஓகே. இன்னொரு பக்கம் வந்து நீட்டை வந்து ஒழித்தே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி அவர்கள் சமீபத்தில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து பொது கல்வியை வந்து சிதைக்கிற வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று மாநில சுயாட்சி தீர்மானங்கள் நிறைவேற்றும் போது ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு வந்து பேசியிருந்தார். இந்த ஒரு நிகழ்வு நேற்று சுயாட்சியில் ஒரு முக்கிய ஒரு கருத்தாக இருந்தது. அதை பற்றி என்ன சார்? நீட்டை ஒழித்தே தீர்வேன் உதயநிதியை ஒழித்தே தீர்வேன் அமித்ஷா, திமுகவை ஒழித்தே தீர்வேன் டிவிகே, ஒட்டுமொத்த திமுக கூடாரத்தையும் ஒழித்தே தீர்வேன் பாஜக அதிமுக கூட்டணி, இவர்கள் எல்லோரையும் நான் எதிர்த்து இவர்களையே ஒழித்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறது என்டிகே. புரிஞ்சுங்களா? இது எந்த மாதிரியான ஒரு அரசியல் நகர்வு போகுதுன்னு. ஆனால் யார் ஒழிப்பதற்கு இங்கே சாத்தியம்னாக்கா, யாரும் வந்து ஒழிக்க வேண்டாம். கிட்டத்தட்ட திமுக தான் வந்து பல விஷயங்களை ஒழிச்சு வச்சுருக்கோம். நல்லா புரிஞ்சுங்களா? சாராயத்தை ஒழிப்பேன், கஞ்சா ஒழிப்பேன், அவன் முன்னாடியே ஒழிச்சு வச்சு எடுத்து வைக்கிறதான்ல, அந்த மாதிரி வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு இருப்பானால், இந்த முறை உதயநிதி அவர்களுக்கு வைக்கப்பட்ட செக் என்பது கிட்டத்தட்ட நீங்கள் நீட்டை கொடுத்தோ சனாதனம் குறித்தோ இனிமேட்டு வந்து நீங்கள் வந்து எங்கேயாவது வாய் திறப்பனாக்கா எடுபடாது. எங்கள் இதுக்கு மேலே நீங்கள் சனாதனத்தை குறித்து பேசுங்க பார்ப்போம். நான் கடைசி வரைக்கும் பேசுவேன்னு சொன்னீங்கல்ல, உங்கள் கட்சியில் உள்ளவன் எவ்வளவு ஆபாசமாக ஒரு விஷயத்த பேசி வச்சுருக்கான். சைவம் வைணவத்தை குறித்து பாலியலோடு வந்து ஒப்பிட்டு பேசக்கூடிய அந்த வார்த்தை உனக்கு எந்திரிச்சு நடக்கவே வக்கில்ல. உனக்கு இந்த கதையெல்லாம் தேவையா? இப்போ அப்போது இது வந்து நீ போயிட்டு வந்துட்டு அந்த கதையை இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறியா, இல்லை வந்து நீ வந்து வன்மத்தோடைய மொத்த உருவமாக இருந்து நீ சொல்கிறியா, அல்லது திமுக சொல்லி கொடுத்து சொல்கிறியான்றதான் இங்கே முக்கியமாக எல்லாருமே பேசக்கூடிய வேலையாக இருக்குது. ஏன்னா ஒரு அமைச்சர், ஒரு பொன்முடி வந்து இந்த விஷயத்தை வந்து பேசுகிறான்னா அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படும் தெரியாமல் அவர் பேசலை. அப்போ இது வந்து டைவர்டிக் பாலிடிக்ஸுக்காக வந்து பொன்முடியை பேச வைத்திருக்கிறார்கள்னு தான் சொல்கிறாங்க.
அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் களத்தில் அமித்ஷா வந்து பேசியது ஊழலை குறித்து பேசி அந்த இடத்துல உதயநிதி குறித்து பேசிய பொழுது அது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி அதை எடுத்து எல்லா அரசியல் கட்சியும் பேசினால் இது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை தாண்டி இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவன தலைவராக வந்து நானே கட்சியின் தலைவராக மாறிக்கொள்கிறேன் ராமதாஸ் பேசின ரெண்டுக்குமே வந்து ஒரு இன்டர்கனெக்ட் இருக்குன்றாங்க. இவர் இந்த பக்கம் இப்படி பேசினதும் இவர் இந்த நிலைப்பாடு எடுத்ததுக்கு ரெண்டுக்குமே திமுகவுடைய தலைமை தான் காரணம் என்று ஒரு செய்திகள் இருக்குன்னு அப்படின்னும் பொழுது அப்போது இதை தொடர்ந்து நம்ம அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இவர்கள் வந்து நீட்டை ஒழிச்சிருவேன்னு சொல்லக்கூடிய இந்த ஒட்டுமொத்த நாடகத்தையும் நீங்கள் வந்து எப்படி மக்கள் சாதாரண படிப்பறிவு இல்லாத கூலி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவியுடைய தகப்பன் இதை நம்புவாரா? நீ நீட்டை ஒழிச்சிருவேனா? இது வந்து நீ எவ்வளோ சாத்தியம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளோ கதை சொல்கிறீங்கன்னு தெரியும். அப்போ திமுக ஆகாத கதையை வச்சு ஒரு கதையை உருட்டி மக்களை நம்ப வைப்பதற்கு உங்கள் தாத்தங்காலம் இல்லைன்னு நான் பலமுறை சொல்லிட்டேன். உங்கள் ஒப்பங்காலத்திலே நம்பலை, நீ வந்து இன்றைக்கி புதுசாக கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேனாக்கா இது மக்களை எவ்வளவு இழிவாக இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. பொன்முடியை வைத்து இப்படி பேச வைப்பது இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொம்பளை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இறக்கி விட்டுருக்காங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? நேற்று முழுக்க வந்து வலைதளங்களில் எப்படி போய்கிட்டு இருந்துச்சு, விஜயை குறித்தும் ஆனந்த் அவர்களை குறித்தும் ஆதவர்ஜனா குறித்தும் வந்து எவ்வளவு ஆபாசமாக பேச வச்சுருக்கிறீங்க. அப்போ முழுக்க திமுக எதை கையில் எடுக்கிற? நீ எடுத்த சித்தாந்தம் என்ன? பகுத்தறிவு சித்தாந்தம். பெரியார்களை உள்ளே வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு நீ பேசக்கூடியது உன்னுடைய பேச்சாளர்கள் இல்லாமல் எவ்வளவு ஆபாசமாக அந்த பெண் பேசக்கூடிய வார்த்தை கெட்ட வார்த்தை பேசுகிறாங்களே அதுக்கான அர்த்தம் தெரியுமா? அது எவ்வளவு மோசமான சொல்லாடல் தெரியுமா? இதை வந்து ஒரு திமுக வந்து பேச விட்டு ரசிக்கிறீங்கனாக்கா பெண்ணியம் பேசக்கூடிய கிட்டத்தட்ட பொன்முடி சொன்னதுக்கு பொங்குன கனிமொழி அவர்கள், தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இதை குறித்து ஏன் பேசவே இல்லை? பெண்கள் வந்து இழிவாக பேசிட்டாங்க, பெண்களை பற்றி அசிங்கமாக பேசிட்டாங்க, குஷ்பு நீங்கள் பொங்குறீங்கல்ல. ஆண்களை குறித்து இவ்வளோ இழிவாக ஒரு பெண்ணை வைத்து பேச வைக்கும் பொழுது குஷ்பு நீங்கள் ஏன் பேசலை? அந்த மகளிர் ஆணையம்லாம் இருக்கீங்களா, நீங்களாம் ஏன் பொத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போது ஆபாசத்தை கையில் எடுத்தவன் கிட்டத்தட்ட நல்லா புரிஞ்சுக்க தம்பி, ரவுடிசமை பொறுத்த வரைக்கும் அருவாளை கையில் எடுத்தவனுக்கு சாவு அருவாளில் தான் சொல்லுவாங்க. ஆபாசத்தை கையில் எடுத்தவனுக்கு அழிவு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே ஆபாசத்தின் மூலமாக அந்த கட்சி வந்து தரிகட்டு ஒரு பக்கமும் இல்லாமல் நாலா பக்கம் போய் சிதைஞ்சு சின்ன பின்னம் ஆக போவதற்கான மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆபாசம் தான். அதுதான் பொன்முடியிலேருந்து ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி எல்லா பக்கம் பரவி இருக்கணும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், உதயநிதி அவர்கள் நீ தலையில் நின்று தண்ணி குடி, நீட்டை ஒழிச்சிருவோன்னு சொல்லி நீ வந்து உங்கள் அப்பா இருக்கிறாரு, உங்கள் தாத்தா இருக்கிறாரு, எங்களுக்கு அவ்வளோ பெரிய படமெல்லாம் இருக்குது, நாங்கள் வந்து எந்த தப்பை வேணால் செஞ்சுட்டு மோடி காலில் விழுந்தலாம், அமித்ஷா காலில் விழுந்தலாம், நாங்கள் மறுபடியும் வந்து ஆட்சியில் உட்காந்துருவோம், 200 தான் எங்களுக்கு இலக்குன்னு என்ன வேணாலும் பேசிப்பார். இந்த முறை அது உங்கள் கனவிலும் நடக்காத ஒரு விஷயமாக அதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்தி விட்டார்கள். நம்மொழுது உங்களுடைய அழிவு என்பது, உங்களுடைய கட்சியின் வளர்ச்சி என்பது நிதர்சனமாக கண்ணுக்கு முன்னாடி அழிந்து நீங்கள் வந்து இங்கே நிர்மூலமாக நிற்பது என்பது நடந்தே தரும். ஏன்னா நீங்கள் செய்த ஊழல் மட்டும் கிடையாது, நீங்கள் வாங்கி வச்சிருக்க சாபமும் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க பாரு சாபம். அந்த குழந்தைகள் வந்து படாத பாடுபடுத்தி கல்லூரி பெண்கள் எல்லாத்தையும் எவ்வளோ அளவுக்கு வந்து பாலியல் அத்துமீறல்கள் செஞ்சு இன்றைக்கி சமூகத்துக்குள்ளே இந்த வந்து பிளவாடக்கூடிய ஒரு அரசியலை ஏற்படுத்தி மத ரீதியான துண்டாடுகளை ஏற்படுத்தி அவர்களை வந்து அடக்கி ஒடுக்கி ஸ்கூல் பசங்க அறுவாள் எடுத்து வெட்டிக்கிற அளவுக்குலாம் கொண்டு போய் விட்டு வச்சிருக்கின்ற பொழுது இது முழுக்க இந்த சாபம் நல்லா கேட்டுங்க, நீங்கள் எதை விதைச்சிங்களோ அது உங்களுக்கு வினைஞ்சே தீரும். அதுக்கான அறுவடை நீங்கள் அறுத்து அதுக்கான விஷயத்தை நீங்கள் அனுபவித்தே தீர்வுகின்ற பொழுது திமுக இங்கேருந்து நாசமாய் போய் இங்கேருந்து வெளியேறக்கூடிய காட்சியை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தம்பி.